வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 2. ரெண்டு வாளை வச்சு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前はஓப்பன் பண்ணா செத்து போன பாஸ் கரடியோட தலையை காட்டுறாங்க. எல்லா கரடியும் செத்து போச்சு. ஜின்பு வந்து ஆராய்ச்சின்னு சொல்லுவானா, எல்லா கரடியும் செத்து போன பாஸ் கரடியும் சேர்த்து எல்லா கரடியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் டஞ்சனுக்கு வெளியே பார்த்தா பேக்கு ஹவாங் டாங்ஸோ இவங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாருமே டஞ்சனுக்குள்ள போய் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னா உள்ள வந்து 3 நாள் உள்ள கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கும் சொல்லிட்டு பேக்கு சொல்லிட்டு இருப்பாரா. டாங்ஸோவும் அடா போங்கடா, எனக்கு தெரிஞ்ச அந்த சங் ஜின்பு கண்டிப்பா செத்துருப்பான், கஷ்டப்பட்டு இங்க வந்ததே வேஸ்ட் ஆயிடுச்சு. இது சார் அந்த சங் ஜின்பு வந்து ஒயிட் ஐகர் கில்ட சேர்ந்தவன் இல்லையே, அப்ப எதுக்குடா உங்க டீமோட அவனை உள்ள விட்டீங்க அப்படின்னு கேட்பாரா. மேனேஜர் ஹானோ, சங் ஜின்பு வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவர் வந்து இந்த கேட்டுக்குள்ள பொண்ணு ஆசைப்பட்டாரு. அவர் என்கிட்ட கேட்டதால அசல் டீமோட அவரை போக விட்டேன். அவர் என்கிட்ட கேட்டதால எங்களோட அசல் டீமோட அவர் உள்ள போக விட்டேன். டாங்ஸோவா ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டா நடந்துட்டு போயிட்டு இருப்பான். திடீர்னு சரியான வேகத்துல வந்து மேனேஜர் ஹானோட கழுத்தை பிடிச்சு, கோயலா நீ சொல்றதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்கிறியா, உனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் தானே. அப்ப பேக்கு வந்து டாங்ஸோட கையை பிடிச்சு ஹவாங் டாங்ஸோ அவனை ஒழுங்கா விடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் அப்படியே ஒரு மிருக மாதிரி உருமாறாரு. டாங்ஸோவும் என்ன எனக்கே நீ ஆர்டர் போறியா, அது வந்து தம்மா தண்டு கண்ட்ரிக்கு ஒரு கில்டு மாஸ்டர் வந்துகிட்டு பேக்கும் என்னடா சொன்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்களோட சக்தியை வெளியே கொண்டு வருவாங்க. அவங்க 2 பேரும் சக்தியும் வெளியே வரும்போது சும்மா பயங்கரமா இருக்கும். இப்ப 2 எஸ்ராங் கண்டஸ்டும் சண்டை நடக்க போதா, இது கண்டிப்பா மோசமா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மேனேஜர் ஹான்லாம் பயத்துல இருக்க 2 பேருமே ஓங்கி அப்படியே குத்துவாங்க. 2 பேரும் குத்திட்டு அதுல ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்படும். அதுக்கப்புறம் டஞ்சனுக்குள்ள பார்த்தா கிம்சல் வந்து ரொம்ப குளிரா இருக்கு, நாங்க அதனால தான் தோத்தோம், இல்ல தோக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அவனுக்கு முன்னாடி பார்த்தா நிறைய கரடிங்க செத்து போய் கிடக்குதுங்க. அதை பார்த்து அவனுக்கு செம்ம ஷாக்கு, ஏன்னா எல்லா கரடியும் செத்து போச்சுங்க. ஒருவேளை அந்த ஈரான் கண்டஸ்ட் அப்படி பண்ணிருப்பாங்களோ, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்களால கண்டிப்பா இதெல்லாம் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த ஒயிட் டீமனா இருக்குமோ, அப்படின்னு அந்த ஒயிட் டீமன் இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து சரியான வேகத்துல ஓடுவான். பேக்கும் டாங்ஸோவும் குத்திட்டாங்கல, என்னடாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா மேனேஜர் ஹான் வந்து 2 பேரும் தடுத்து நிப்பாட்டிடுவாரு. 2 பேருமே சண்டை போட நிப்பாட்டுங்க, நான் வரது தெரிஞ்சு 2 பேருமே நீங்க வந்து சக்தியை கம்மி பண்ணிட்டீங்க, ஒருவேளை நீங்க உங்க முழு பவரால நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா என் கை உடஞ்சிருக்கும். ஹவாங் டாங்ஸோ நீங்க என்ன வச்சுக்கீங்கன்னு தெரியல, ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி நான் மிஸ்டர் சங்கோட மேஜிக் பவர் வந்து திரும்ப பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அவர் வெறும் ஈரான் கண்டர் தான். எங்க இன்வெஸ்டிகேஷனோட ரிசல்ட் என்னன்னா ஹவாங் டாங்ஸோக்கு வந்து மேஜிக் பிஸ்ட் தான் கொண்டுச்சு. டாங்ஸோவும் ஓ அப்படியா நீ சொல்ற, ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அது ஒரு சுத்த பொய்ன்னு. மிஸ்டர் யோஜின் ஹோ தான் டாங்ஸோக்கு கொண்டான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. மேனேஜரும் ஓ அப்படியா, அப்படின்னா எதுக்கு நீங்க சங் ஜின்பு தேடி வந்திருக்கீங்க, நீ கேட்கறதும் பாயிண்ட் தான், நான் சொன்னது போய் தான், நான் சங் ஜின்புவை கொல்ல தான் வந்தேன், ஆனா அவன் உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஸோவும் அப்படியே கிளம்பிடுவான். மேனேஜர் ஹானோ, எனக்கு மிஸ்டர் சங்கோட சக்தியை பத்தி நல்லாவே தெரியும், அவர் கண்டிப்பா உயிரோட வெளியே வந்துருவாரு. டாங்ஸோவை பார்த்தா வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டான். டஞ்சனுக்குள்ள வந்து ஜின்புவோட டீம்மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க நிம்மதியா கலக்கறப்ப சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. கிம்சன் வந்து அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு லோ லெவல் அண்டர்ஸ் இவங்க மட்டும் எப்படி உயிரோட இருக்காங்க, அதுவும் சொட்டரு சாப்பாடு இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கொள்ள செம்ம வெறியோட வந்துட்டு இருப்பான். எங்க டீமே செத்து போச்சு, எங்களுக்கு சாப்பாடு இல்ல ஸ்வெட்டர் இல்ல, அதனால என்ன தவிர எல்லாரும் செத்துட்டாங்க, ஆனா நீங்க மட்டும் இங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா, இதுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த பார்க்கா தான் இருக்கணும், இந்த பொண்ணு வேணும்னு தான் உங்க டீமுக்கு வந்து சேர்ந்திருக்கு, ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதுவும் 3 என்றதுக்குள்ள இல்லனா உங்களை கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு செம்ம வெறியோட வந்துட்டு இருப்பானா. அப்படியே 1 2 சொல்லிட்டே வருவான். கரெக்டா அவன் 3ன்னு சொன்ன உடனே ஜின்பு வந்து தலையில ஒரே தட்டு, ஜின்பு அடிச்சு அடியில சும்மா தேய்ச்சிட்டு பறந்து போயிருவான். வந்துட்டான் பாரு, நீ தான்டா உன் டீம்மேட்ஸே கொன்ன, அதுக்கெல்லாம் காரணம் நீ தான், இது பார்த்ததுன்னு இப்ப எங்களுக்கு பிரச்சனையை வேற கூட்டு வந்திருக்க. திடீர்னு ஜின்பு வந்து ஒரு பக்கத்தை பார்த்து பேசிட்டு இருப்பான். எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா வெளியே வாங்க, நீங்க வேணா ஒளியலாம், ஆனா உங்களோட பிரசன்ஸ் உங்களால மறைக்க வைக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஐசல்ஸ் வந்து இங்க இருக்குதுங்க. இவன் எல்லாமே மறைஞ்சிட்டு இப்பதான் வெளியே வந்திருக்கு. கிம்சுல ஃபாலோ பண்ணிட்டே வந்துருக்குதுங்க. ஆனா இந்த பாட்டி ஐசல்ஸோட பாஸும் வந்திருக்கான். என்ன கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எல்லாமே குப்பையா இருக்கு, ஆனா ஒன்னே மட்டும் இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் போலயே. என்னடா சொன்ன, எங்க எல்லாரையும் பார்த்து குப்பை நான் சொன்னேன். அந்த பாஸும் பரவாயில்லையே, என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற, உன்னால எங்க மொழியை புரிஞ்சுக்க முடியுதா. ஜின்புவும் என்னது என்னால இவங்க மொழியை புரிஞ்சுக்க முடியுதா. மிஸ் பார்க்கும் ஜின்பு உங்களால அவங்க மொழியை புரிஞ்சுக்க முடியுதான்னு கேட்பாங்களா. அப்பதான் புரியுது, ஜின்புவால மட்டும் தான் இந்த ஐசல்ஸோட மொழியை புரிஞ்சுக்க முடியுது, எனக்கு தெரிஞ்ச சிஸ்டமால தான் இவங்களோட மொழியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பாஸும் அப்படின்னா ரொம்ப வசதியா போச்சு. இதோ இங்க ஒருத்த நிக்கிறானே, இவன் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். அந்த ஐசெல்ஃப் யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து கொன்றுமே சொல்லிட்டு நக்கல் காட்டுவான்ல, அந்த ஐசெல்ஃப் தான் இது. அந்த ஐசெல்ஃப் வந்து பாஸ் கிட்ட என்ன சொல்லிருக்குன்னா, அந்த ஹியூமன்ஸ்ல ஒரு சக்தி வாய்ந்தவன் ஒருத்தர் இருக்கான், நான் அவன் கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு அந்த பாஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜின்பு வந்து அந்த ஐசெல்ஃபோட தலையை அப்படியே துண்டா வெட்டிடுவான். அவ்வளவுதான், சண்டை போட்டாச்சுல. அதுக்கப்புறம் அந்த பாஸும் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே. அதுக்கப்புறம் ஜின்பு கத்தியை வச்சு அந்த பாஸ் அட்டாக் பண்ணுவான். ஆனா அந்த பாஸும் தடுத்துருவான். ஆனா அந்த குதிரை மட்டும் செத்து போச்சு. ஜின்புவும் மனசுக்குள்ள இவனை பார்க்கும்போதே தெரியுது, என்னால இவனை சீக்கிரமா கொல்ல முடியாதுன்னு. அந்த பாஸும் ஐயோ போக போக இது ரொம்ப ஜாலியா இருக்கே, எதுக்கு நீ தேவையில்லாம இந்த மனுஷங்க கூட இருக்க, நீ மனுஷன் மாதிரி ரொம்ப நடிக்காத. ஜின்புவும் என்னது நடிக்கிறேன் நான் என்னடா சொல்ற, அந்த பாஸும் நீ யாருன்னு உனக்கே தெரியாதா, எங்க காதுக்குள்ள எப்பவுமே ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும், அது எங்க கிட்ட என்ன சொல்லுனா மனுஷங்களை கொல்லுன்னு சொல்லும், ஆனா நான் உன் கூட எப்ப சண்டை போடணும் எனக்கு அந்த வாய்ஸ் கேட்கவே இல்லை, அப்படின்னா நீ வந்து மனுஷனே இல்ல. ஜின்புவும் மனசுக்குள்ள என்னது வாய்ஸா, எனக்கு எப்படி சிஸ்டம் வந்து எனக்கு என்ன பண்ணு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுதோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு. அவன் என் கூட சண்டை போடும்போது எந்த ஒரு வாய்ஸும் கேட்கலன்னு சொன்னான். நான் ஒருவேளை பிளேயரா இருக்கிறதால அவங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்கலையா. அந்த பாஸும் நீ மனுஷன் இல்லன்றதால நம்ம 2 பேருமே சண்டை போட தேவையில்லை, நம்ம 2 பேருமே ஒரு டீல் வச்சுக்கிட்டேன், உனக்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்களை என்கிட்ட
என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்குறேன். இந்த டீல் உனக்கு ரொம்பவே அற்புதமான டீலா இருக்குல்ல. ஜின்பு முதல்ல நீ யாரா, எதுக்கு நீ மனுஷங்களோட சண்டை போடணும்னு நினைக்கிறேன். அந்த பாஸ் ஏன்னா நாங்க தான் என்னமோ சொல்ல வரோம், திடீர்னு அவனுக்கு என்னமோ கிளிச் ஆகி அந்த டீல் விஷயம் இருக்குல்ல சொன்னதையே திரும்ப சொல்லுவான். அதை பார்த்து ஜின்புக்கு ஷாக்கு. இப்ப என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜின்புக்கே ஒன்னும் புரியல. அந்த பாஸும் சரி இந்த டீலை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கல ரிஜெக்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குமா. ஜின்புவும் நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா நீங்க கூட எதிரியாகி சண்டை போடலாம் முடிவெடுத்துட்டியா, எண்ணிக்கையில நாங்க உங்களை விட ரொம்ப அதிகம். ஜின்புவும் சிரிச்சுட்டு அப்ப ஆளுங்க எண்ணிக்கை ஏத்திதான் போச்சு அப்படின்னு எல்லா ஷேடோ சோல்ஜர்ஸையும் சமன் பண்ணுமா. இக்ரிஷை தவிர ஜின்போட டீம்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னடா கரடிலாம் நிக்குதுன்னு. மிஸ் பார்க்கும் மிஸ் சங்கத்தை எல்லாத்தையும் சமன் பண்ணாரா அப்படின்னு செம ஷாக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவங்க ஆளை அனுப்பி பயங்கரமா சண்டை போடுவாங்க. அப்ப ஜின்போட டீம்மேட்ஸ் வந்து ஒரு ஹெல்ப்ஸ் எல்லாம் அப்படி வில்லம்ப விட்டு அட்டாக் பண்ண பாக்குங்க. ஜின்போ வந்து சரியான வேகத்துல வந்து 3 ஹெல்ஸ் வந்து அப்படி துண்டு துண்டா வெட்டி போட்டுருவான். ஷேடோ சோல்ஜர்ஸும் பயங்கரமா சண்டை போடுவாங்க, நிறைய பேர் கொல்லுவாங்க. எந்த ஒரு ஷேடோ சோல்ஜர்ஸும் சாக மாட்டாங்க. ஆனா அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ்க்கு தான் காயம் வருதுல, அதை சரி பண்றதுக்கு வந்து ஜின்போட மானா வந்து எடுத்துக்குது. இப்படியே போச்சுன்னா ஜின்போட மானா வந்து ஃபுல்லா குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம அந்த பாஸ் என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஜின்பு நினைச்சதுக்கு அப்புறம் அந்த பாஸ் அப்படியே ஜின்போட சண்டை போடும். ஜின்போ மனசுக்குள்ள இங்கிலீஷ் சமன் பண்ண கூட இவனை தோக்கடியது கஷ்டம் தான், நார்மல் சோல்ஜர்ஸாலே முடியாது, நான் தான் இவனை எப்படியா தோக்கடிச்சாகணும். அப்ப அந்த பாஸோ என்னோட பேர் வந்து பாருக்கா, உன்னோட பேர் என்ன, சங் ஜின்பு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சரியான வேகத்துல பயங்கரமா சண்டை போடுவாங்க. அவன் வந்து ஜின்புவை அடிச்சு அப்படியே பறக்க விட்டுருவான். பாருக்காவும் எனக்கு இந்த சண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப திடீர்னு ஒரு நெருப்பு வந்து அப்படியே பாருக்கா மேல விழும். எவன் பார்த்த வச்ச வேலை பார்த்தா மேஜர்ஸோட வேலை தான் இது. ஜின்புக்கு பின்னாடி பார்த்தா கிம்சுல் வந்து ஜின்பு மேல செம்ம வெளியில இருப்பான். ஆனா பாருக்கா வந்து அந்த நெருப்பை தப்பிச்சுக்கிட்டு ஒரு சோல்ஜர்ஸால இவ்வளவு தான் பண்ண முடியுமா அப்படின்னு வேகமா அட்டாக் பண்ண வருவான். பின்னாடி பார்த்தா சங் ஜின்பு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு ஜின்புவை கத்திய வச்சு குத்த வருவான். பாருக்காவும் கடைசியில உங்காலே உன்னை கொல்ல பாக்குறான்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வருவான். பாருக்காவும் கிம்சுலும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ண வர அப்ப ஜின்பு வந்து புகை கிளப்பி விட்டுருவான். பாருக்காவும் இதெல்லாம் பண்றது வேஸ்ட்னு சொல்லிட்டு அப்படியே குத்த வருவான். திடீர்னு ஒரு புது ஷேடோ சோல்ஜர் வந்து அட்டாக் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு சில நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க கிம்சுல் வந்து அட்டாக் பண்ண வந்திருப்பான்ல. அப்ப ஜின்பு வந்து என்ன பண்ணிருப்பான், இக்ரிஷை சமன் பண்ணி புகையை கிளப்பி விட்டு இக்ரிஷை வச்சு கிம்சுல போட்டு தள்ளிடுவான். கிம்சுலுக்குலாம் செம ஷாக்கு. அப்படின்னா நான் உன்னை கொல்ல வருமே உனக்கு முன்னாடி தெரியுமா சொல்லிட்டு அப்படியே செத்துருவான். அதுக்கப்புறம் ஜின்பு வந்து கிம்சுலோட சோலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவான். கிம்சுலோட சோல் தான் இது. ஜின்பு வந்து கிம்சுலோட சோலுக்கு வந்து என்ன பேர் வைப்பானா, அயன்னு பேர் வைப்பான். பாருக்காவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, உனக்கு ஒன்னே ஆகணும்னு சொல்லிட்டு பாருக்கா வந்து அயனோட சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா அயன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஜின்போட டீமேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னா சக்தி வந்து அண்டர்ஸோட சண்டை எல்லாம் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு எல்லாருமே செம ஷாக்கு. பாருக்காவும் அயனை பார்த்து இவனால கண்டிப்பா என் கூட சண்டை எல்லாம் போடவே முடியாது, நீ வந்து நைட்டு 3 பேர் ஒன்னா சேர்ந்து எங்கூட சண்டை போடுங்க அப்படின்னு பாருக்கா ஜின்பு கிட்ட சொல்ல ஜின்புவும் அப்படியே இதோ வரேன் அப்படின்னு அயனே இக்ரிஷ் ஜின்பு 3 பேருமே பாருக்காவோட சண்டை போடுவாங்க. அந்த சண்டையை பார்க்க சும்மா கொலை மாசா இருக்கும். அப்ப திடீர்னு ஜின்பு வந்து பாருக்காவோட கையில இறக்கிறான் கத்திய. அதை பார்த்து பாருக்காக்கே ஷாக்கு. பாருக்காவும் நீ என்ன ரொம்ப சப்ப நினைச்சிட்டு இருக்க போல, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஜின்புவும் நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான், ஆனா அதுக்கு என்ன இப்போ எப்படி இருந்தாலும் நீ என் கையில சாவ போற, உன்னோட ஆளுங்க செத்த மாதிரி அப்படின்னு பாருக்கா வந்து ஐசோல்ஸை பார்த்தா பாருக்காவோட சோல்ஜர்ஸ் எல்லாமே செத்து கிடப்பானுங்க. அதுக்கப்புறம் பாருக்கா செம்ம கண்டாயிட்டு நான் உன்னை கொண்டு அதுக்கப்புறம் ஷேடோ சோல்ஜர்ஸ் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பாருக்கா வந்து ஜின்புவை அட்டாக் பண்ண ஓடுவான். ஜின்புவும் கத்தியை வீசுவான், ஆனா அது பாருக்கா மேல படாது. அதுக்கப்புறம் ஜின்பு எங்கேயோ பறந்து போன கத்தியை திரும்ப வர வைப்பானா, எங்கேயோ பறந்த கத்தி அப்படியே பாருக்காவை நோக்கி வரும். பாருக்கா அதை நோட்டீஸ் பண்ணி அப்படியே தடுத்து நிப்பாட்டுவான். ஆனா பாருக்காவோட ஆயுதம் வந்து உடைஞ்சிடும். இதுதான் சான்ஸ். ஜின்பு வந்து அயனை சமன் பண்ணி அயனை வச்சு அப்படியே பாருக்காவை பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் மேஜர்ஸை வர வச்சு எல்லா மேஜர்ஸும் ஒன்னா சேர்ந்து பாருக்கா மேல அப்படியே நெருப்பு விடுவாங்க பாருங்க. பயங்கரமான பிளாஷ். அவ்வளவுதான் பாருக்காவோட கதை முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா அவன் அயனை டிஃபீட் பண்ணி இன்னும் உயிரோட தான் இருப்பான். பாருக்காவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா நான் இப்போ உங்க எல்லாரையும் கொல்ல போறேன்டா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். திடீர்னு பாருக்காவோட உடம்புல இருந்து காயம் வரும். என்னாச்சுன்னு பார்த்தா ஜின்பு வந்து மறைஞ்சிருந்து குத்திட்டான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல உன் சாவு என் கையில தான். பாருக்கா அப்பயும் அடங்க மாட்டான். அதுக்கப்புறம் ஜின்பு அயனை சமன் பண்ணி அயன் அதோட ஹேமரை வச்சு பாருக்காவை அப்படியே ஒரே போடு. அவ்வளவுதான் பாருக்கா காலி. ஜின்புவை நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல உன் சாவு என் கையில தான். கடைசியில செத்துட்டியா அடி ஒரு வழியா அவனுக்கு ஒன்னாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா அயன் வெறி பிடிச்சி பாருக்காவை போட்டு அடி அடிச்சுட்டே இருப்பான் விடாம. ஜின்புவும் அயன் நிறுத்து, போதும் ரொம்ப ஓவரா பண்ற, ஐயோ இப்போ நீ இப்படியா, இதுக்கப்புறம் என்னென்ன வேலை எல்லாம் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு ஜின்புவும் தலையை சொல்லிட்டு அப்படியே போயிருவான். அயன் வந்து செம்ம கன்ஃபியூஸோட அப்படியே இங்கிலீஷை பார்க்கும். இங்கிலீஷும் சைலண்டா அப்படி நடந்து போயிடும். அயன் வந்து மேஜர்ஸை பார்த்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மாதிரி கத்தும். மேஜர்ஸ் கூட வந்து ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி கத்தும். அயனை மேஜர்ஸும் சேர்ந்து சம ஆட்டம். ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சு போச்சு. வெளியே போறதுக்கான டஞ்சன் கேட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே செம்ம சந்தோஷம், ஒரு வழியா வீட்டுக்கு போறான்னு. ஆனா ஜின்பு வந்து பாருக்காவை பார்த்துட்டு எனக்கு இன்னும் ஒரே வேலை மட்டும் தான் இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி பாப்பான். ரெட் கேட்டுக்கு வெளியே பேக் மேனேஜர் ஹாண்டா வந்திருப்பாங்கல்ல. பேக் வந்து ரொம்ப நேரமா இங்கே நின்னதால மேனேஜர் ஹானும் நீங்க வீட்டுக்கு போங்க நாங்க இங்க பாத்துக்கலாம் சொல்லுவாரு. ஆனா பேக் வந்து டீம் ஆளுங்க எல்லாமே உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள கஷ்டப்படும் போது நான் எப்படி வெளியே நிம்மதியா இருக்க முடியும், நான் இங்கே நிக்கிறேன்னு சொல்லுவாரு. பேக் அதுக்கப்புறம் கேட் ஓப்பன் ஆகி 2 பேரும் வெளியே வரத பார்த்துட்டு கிம்சுல் ஒரு வெளியே சாதிச்சிட்டான்னு நினைப்பாரு. ஆனா கிம்சுல் வராம ஜின்புவோட டீம்மேட்ஸ் தான் வருவாங்க. கடைசியா ஜின்புவும் ஜின்னாவோட ஃப்ரெண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் கேட்டும் க்ளோஸ் ஆயிரும். மேனேஜர் ஹானும் ஜின்புவை பார்த்து சந்தோஷமாயிருவாரு. எனக்கு தெரியும் இவர் கண்டிப்பா உயிரோட வெளியே வருவாருன்னு. பேக்குலாம் செம்ம ஷாக்கு. என்ன கேட் வந்து போயிடுச்சு, மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, கிம்சுல் எங்க லோராங் கண்டஸ் மட்டும் உயிர் தப்பிச்சிருக்காங்க, உள்ள என்னதான் நடந்துச்சு அப்படின்னு செம்ம குழப்பத்தோட இருப்பாரு. ஜின்புவும் ஜின்னாவோட ஃப்ரெண்டு சேவா நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லுவானா. சொல்லிட்டு அப்படியே பேக் கிராஸ் பண்ணி போவான். அப்ப பேக் ஜின்புவை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜின்புவை நான் ஏற்கனவே கொஞ்சம் டயர்டா இருக்கேன், உங்களுக்கு பதில் தெரியும்னா போய் உங்க கில்டி மேட்ஸ் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு கையை தட்டி விட்டு அப்படியே போயிடுவான். இந்த வாட்டி பேக் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இங்க பாரு இந்த ஒரு இன்சிடென்ட்ல மொத்தம் 6 பேர் மிஸ்ஸிங்ல இருக்காங்க, 6 பேருக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு கில்டு மாஸ்டர் நான் உங்ககிட்ட அதை கண்டிப்பா கேட்டே ஆகணும் அப்படின்னு செம்ம வெறியோட கேட்பாரு. ஜின்புவும் செம்ம வெறியோட நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா நான் உங்க ஆளுங்களை 2 பேரை நான் காப்பாத்திருக்கேன்,
இருக்கேன். அதுக்கு முதல்ல நீங்க என்கிட்ட தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே பயங்கரமா முறைச்சுப்பாங்க. பேக்கு என்ன மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் கோவப்பட்டேன். பேக்கு மிஸ் பார்க் கிட்ட கேட்பாங்க, அவனுக்கு என்னாச்சு, ஏன் அவன் அவ்வளவு கோவமா இருக்கான்? மிஸ் பார்க்கும் எனக்கே தெரியல, அவர் பாச போட்டு தள்ளதுக்கு அப்புறம் நல்லா தான் இருந்தாரு, ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவர் ரொம்ப கோவத்துல இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப டயர்டா இருக்கலாம், அதனால அவர் கோவத்துல இருக்கலாம், ஆனா அவர் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன். பேக்கு மிஸ்டர் ஹான் கிட்ட, மிஸ்டர் ஹான் அந்த சங் ஜின்வோவை ஒயிட் டேக்கர் வீல்ல சேர்க்கிறது உங்களோட பொறுப்பு. மிஸ்டர் ஹான் ஓகேன்ற மாதிரி சொல்லுவாரு. பேக் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஜின்வோ வந்து வண்டி எடுத்துட்டு போயிருப்பான்ல, ஜின்வோ ஜினோட ஃப்ரெண்ட் வந்து வீட்ல விட்டான். அந்த பொண்ணு ஜின்வோட லாஸ்ட் நேம் சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடும். ஜின்வோ என்னது இந்த பொண்ணு லாஸ்ட் டைம்ல நம்மள கூப்பிடுது அப்படின்னு இவனுக்கு ஒரு பக்கம் கன்ஃபியூஸ். ஜின்வோ வெளியே வந்து பார்த்தா ஒரு நாள் கூட இன்னும் ஆவல அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பான். ஆனா ஜின்வோ வந்து ஏன் ரொம்ப டென்ஷன் ஆனானா, பாருக்காவோட சோலை வந்து அவனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. 3 சான்ஸ் ட்ரை பண்ணி 3 சான்ஸுமே ஊத்திட்டு போயிடுச்சு. அதனால ஜின்வோ வந்து செம காண்டா இருந்திருப்பான். என்னதான் பாருக்காவோட சோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலனாலும் ஜின்வோ வந்து பாருக்காவ கொண்டதால அவனுக்கு ஒரு புது கத்தி கிடைச்சிருக்கு. உள்ள போனது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பானா. காலையில பார்த்தா ஜின்னோ வந்திருப்பான். எதுக்கு இவன் வந்திருக்கானா, ஜின்வோவை பிக்கப் பண்ண. ஜின்னோ கிட்ட நம்ம இன்னொருத்தவங்களையும் பிக்கப் பண்ணணும். அது யாரான்னு பார்த்தா ஜின்னாவோட ஃப்ரெண்டு. ஜின்னோட ஃப்ரெண்டு நல்லா விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஜின்வோ நேற்று நைட்டு லேட்டாக தான் தூங்கிருப்ப, கிட்டத்தட்ட மார்னிங்கே ஆயிடுச்சு, ஒழுங்கா தூங்குனியா? அவளும் ஒழுங்கா தூங்கலன்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம ஜின்வோட லாஸ்ட் நேமா செல்லமா கூப்பிடுவாளா? ஜின்ஹோக்கெல்லாம் செம ஷாக்கு. என்னடா அது நைட்டு ஒழுங்கா தூங்கல, கிட்டத்தட்ட மார்னிங் ஆயிடுச்சு, நைட்டு 2 பேரும் அப்படி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? அதுவும் இந்த பொண்ணு வந்து ஜின்வோவை செல்லமா கூப்பிடுது. ஆஹா நேற்று நைட்டு அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு அப்படியே கொஞ்சம் சத்தமா பேசிடுவான். அவங்கள என்னாச்சுன்னு கேட்பாங்களா? ஜின்ஹோ ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போகிறதோட இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க.